சின்ன வயசில் த ஃபாக்ஸ் அண்ட் த கிரேப் மாரல் ஸ்டோரி பற்றி நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சில மனிதர்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஒன்று, சில மனிதர்கள் அவர்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அடையிறதுக்கு அவர்களுடைய முயற்சிகளையும் அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அதை அச்சீவ் பண்ண முடியாத போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒன்றும் அவ்வளோ வேல்யூ இல்லை, அதனால் இந்த விஷயத்தில் நான் இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை அவங்களால அடைய முடியலன்றதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க லட்சியத்து மேலேயே குறை சொல்லுவாங்க. இரண்டாவது வகையான மனிதர்களை பற்றி பார்க்கலாம். இவங்களும் கோல் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்களால அடைய முடியாமல் போனப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவர்கள் யாரும் அந்த லட்சியத்தை அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த லட்சியத்தை பற்றி அவங்க தப்பாக சொல்லுவாங்க. அது சரியில்லை, அது வேஸ்ட்டு, அது எந்த யூஸும் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது அச்சீவ் பண்ணுங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், இவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியல, அதனால் மற்றவர்களுக்கும் அதுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இதுதாங்க த ஃபாக்ஸ் அண்ட் த கிரேப் ஸ்டோரியோட மாரல். நாம் ஒரு லட்சியத்தை அடையணும்னு நினைக்கும் போது அதை அடையிறதுக்கான தகுதியை வளர்த்து கொள்ளணும். அது இல்லாமல் அந்த லட்சியத்தையே குறை சொல்கிறது, மற்ற மனிதர்களை குறை சொல்கிறதுல எந்த பயனும் இல்லை.